அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த இரவு வேளையில் ஹோமியோபதி ரெப்டி வகுப்பில் இதுவரை இணைந்திருக்கின்ற வெற்றி செல்வன் ஐயா, மீனாம்மா, விஎஸ் ஆனந்தன் ஐயா, ஜெயக்குமார் ஐயா, மாணிகவாசன் ஐயா, உங்கள் அனைவரையும் வர இருக்கின்ற மருத்துவர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நாம் இன்றைய வகுப்பிற்குள் செல்வோம். நாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் ஹோமியோபதியின் துயர ஆய்வை பார்த்து வருகிறோம். ஹோமியோபதியின் துயர ஆய்வு பொறிமொழியும் அதற்கான மருந்து காரணியிடம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற துயரர் கிளாசிக்கல் முறையில் ஆண், வயது 41, கோபப்பட்டால் போதும் வாந்தி ஆயிடுது, ஏதோ ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது, எடை ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு, இவர் குறித்து மனைவி சொன்னது வளைஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு இருப்பார், ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பி ஓட பார்க்கிறார், இவரோட மனநிலை எப்போ மாறும் என்றே தெரியாது, ஒரு நேரம் அதிக சந்தோஷமும் ஒரு நேரம் ரொம்ப வருத்தமும் படுவார், தொண்டையில் நூல் தொங்குவது போல இருக்கு, வழக்கமா சிவப்பா இருக்கும் இடமெல்லாம் வெள்ளையா மாறிடுது. மறுபடியும் ஆண், வயது 41, கோபப்பட்டால் போதும் வாந்தி ஆயிடுது, ஏதோ ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது, எடை ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு, இவர் குறித்து மனைவி சொன்னது வளைஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு இருப்பார், ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பி ஓட பார்க்கிறார், இவரோட மனநிலை எப்போ மாறும் என்றே தெரியாது, ஒரு நேரம் அதிக சந்தோஷம் ஒரு நேரம் ரொம்ப வருத்தமும் படுவார், தொண்டையில் நூல் தொங்குவது போல் இருக்கு, வழக்கமா சிவப்பா இருக்கும் இடமெல்லாம் வெள்ளையாயிடுது. இதுதான் இன்றைய துயரர் மொழி. இதற்கான ரூப்ரிக்ஸ் நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவதாக, கோபப்பட்டால் போதும் வாந்தி ஆயிடுது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. ஸ்டொமக் ஸ்டொமக், வாமிட்டிங், anger after, indignation with, indignation with. வேற யாரும்? இன்னொன்னு எடுத்திருக்கேன் ஐயா. ஸ்டொமக், வாமிட்டிங், வெக்ஸேஷன் ஆஃப்டர். ஸ்டொமக், வாமிட்டிங், வெக்ஸேஷன் ஆஃப்டர். வேற யாரும்? ஐயா வணக்கம் ஐயா, சொல்றேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஸ்டொமக், வாமிட்டிங், ஆங்கர் ஆஃப்டர், அவ்வளவுதான் ஐயா. ஸ்டொமக், வாமிட்டிங், ஆங்கர் ஆஃப்டர். வேற யாரும்? இதான் நானும் மட்டும் தரேன். ஆங்கர் ஆஃப்டர் தானே? இல்லையா, நான் எடுத்தது மாற சொல்லிட்டேன். ஸ்டொமக், நாசியா, ஆங்கர் ஆஃப்டர் வந்து. ஸ்டொமக், நாசியா, ஆங்கர். நாசியானா குமட்டல். இங்க வாந்தியை பத்தி தானே சொல்லியிருக்கோம். அது பிள்ளைதான் இருக்கும் ஐயா, அது பிள்ளை. அதுல மருந்துலையும் வர இல்லை, அது பிள்ளைதான் நான் செய்தது. ஓகே. வேற யாரும்? வேற யாரும் எடுக்கலையா? சரி, சொல்றேன். ஸ்டொமக், வாமிட்டிங், ஆங்கர் ஆஃப்டர். ஸ்டொமக், வாமிட்டிங், ஆங்கர் ஆஃப்டர். ஸ்டொமக் சப்ஜெக்ட், வாமிட்டிங் மெயின் rubric,
ஆங்கர் ஆஃப்டர் சப்ரூபிக். மீனம்மா இங்கே நம்ம வந்து இன்டைஜேஷன் பற்றி எதுவும் சொல்லலை, வெக்ஸேஷன் பற்றியும் சொல்லலை, கோபம் தான் சொல்லியிருக்கோம். சரியா? வெக்ஸேஷன்னால கோபம் தான் ஐயா. வெக்ஸேஷன்றது வந்து கோபத்துக்கும் வெக்ஸேஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆங்கருக்கும் வெக்ஸேஷனுக்கும். சரிங்க ஐயா. வெக்ஸ் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கோபம் வந்து சட்டுன்னு வரக்கூடியது. வெக்ஸேஷன்றது வந்து ஒரு என்ன சொல்றது, கோபத்துக்கு அடுத்த நிலையா சொல்லலாம். வெக்ஸேஷன். அதே மாதிரி கௌரியம்மா நாச்சி இங்க வராது, கொமட்டல் இங்க இல்லை, வாந்தி தான். வாமிட்டிங், ஸ்டமக் வாமிட்டிங் ஆஃப்டர் ஆங்கர் ஆஃப்டர். சரியான ரூபிரிக். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது, ஏதோ ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது. ஏதோ ஒரு உருவம் மைண்ட் கண்ணுக்கு தெரியுது. மைண்ட். ஐயா, மைண்ட், டெலுஷன், இமேஜஸ், பேண்டம்ஸ், சீஸ். மைண்ட் டெலுஷன்ஸ், இமேஜஸ், பேண்டம், சீஸ். வேற யாரும்? நானும் அதே தானே ஐயா எடுத்தேன். வேற யாரும் எடுத்துறீங்களா? வேற ரூபிக் எதுவும் எடுத்துறீங்களா? இல்ல ஏதோ ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது. சொல்லுங்கய்யா. மைண்ட் டெலூஷன்ஸ், இமேஜஸ், ஃபேண்டம்ஸ், சீஸ். அதான் ஐயா நானும் எடுத்திருக்கேன். சரி, வேற யாரும்? வேற யாரும் எடுக்கலையா? அது சரியான ரூபிக். மைண்ட் டெலுஷன்ஸ், இமேஜஸ், பேண்டம்ஸ், சீஸ். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மைண்ட் டெலுஷன்ஸ், மைண்ட் வந்து சப்ஜெக்ட், டெலுஷன்ஸ் மெயின் ரூபிக், இமேஜஸ் சப் ரூபிக், இமேஜஸ், பேண்டம்ஸ் PHANTOMS, PHANTOMS, பேண்டம்ஸ், சீஸ் SEES, சீஸ், பேண்டம், சீஸ். மைண்ட் டெலுஷன்ஸ், இமேஜஸ், பேண்டம், சீஸ். அடுத்த குறிமொழி, எடை ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. எடை ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயா, மைண்ட், ம் டெலுஷன், லைட் ம் ஈக்குவல் டு போட்டு ஒரு பிராக்கெட்ல வந்து லோ வெயிட் இஸ் லைக் ஹீ. ம் வேற யாரும்? மைண்ட் டெலுஷன்ஸ், லைட், லோ வெயிட் இஸ் லைட் ஹீ. அம்மா சொல்லியிருக்காங்க. வேற யாரும்? ஐயா நான் எடுத்தது ஜெனரல்ஸ் ஒபசிட்டி. ஜெனரல்ஸ் ஒபிசிட்டியா? ஒபிசிட்டினா உடம்பு வந்து பெருக்குங்கம்மா. இங்க வந்து எடை குறையுதுன்றாங்க. எடை கூடுறது தான் வந்து ஒபிசிட்டி. எடை கூடுவது ஒபிசிட்டி. இங்க வந்து எடை குறையுதுன்னு சொல்றாங்க. ஐயா நான் எடுத்த சொல்லட்டுமா ஐயா? மைண்ட் டெலூஷன்ஸ், எமாசியேஷன் ஆஃப். நானும் எடுத்தேன். ஓகே ஐயா, ஓகே. மைண்ட் டெலுஷன்ஸ், எமாசியேஷன் ஆஃப். சரி, சொல்றேன். மீனாமா எடுத்த ரூபிக் சரியான ரூபிக். வாழ்த்துக்களம்மா. மைண்ட் டெலுஷன்ஸ், லைட், ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இஸ் ஈக்குவல் டு போட்டு லோ வெயிட் ஈஸ், பிராக்கெட் வெளியில ஈஸ் லைட் ஹீ. சரியான ரூபிக். வாழ்த்துக்களம்மா உங்களுக்கு. மைண்ட் டெலுஷன்ஸ், லைட், ஒரு பிராக்கெட்டுக்குள்ள, பிராக்கெட்னா பானா வடிவ பிராக்கெட்டு, அதுக்குள்ள இஸ் ஈக்குவல் டு போட்டு லோ வெயிட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி இஸ் ஹீ லைட் ஹீ, இஸ் லைட். மைண்ட் டெலுஷன்ஸ், லைட், பிராக்கெட்டுக்குள்ள இஸ் ஈக்குவல் டு லோ வெயிட்
பிராக்கெட்டுக்கு வெளியில் இஸ் லைக் ஹி. சரியான ரூபிக், வாழ்த்துக்கள். அடுத்தது, இவர் குறித்து மனைவி சொன்னது வளைஞ்சி நெளிஞ்சிக்கிட்டு இருப்பார். இவர் குறித்து மனைவி சொன்னது வளைஞ்சி நெளிஞ்சிக்கிட்டு இருப்பார். ஐயா ஜெனரல்ஸ், ஜெனரல்ஸ், பெண்டிங், பெண்டிங், Generals. டர்னிங், பெண்டிங், பெண்டிங், டேர்னிங், ஆஃப்டர், பாட், அகர்வேஷன். இன்னொன்னு எடுத்திருக்கேன், அதுல எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், பல்கிங், சென்சேஷன் ஆஃப். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், பல்கிங், பல்ஜிங்கா, பல்கிங், பியூசிகே, பக்லிங், பக்லிங், பியூசிகேஎல்ஐஎன்ஜி, பக்லிங், சென்சேஷன் ஆஃப். ரெண்டு எடுத்திருக்கேன் ஐயா. சென்சேஷன் ஆஃப். வேற யாரும் எடுத்துறீங்களா? வேற யாரும் அதுக்கான ரூபிக் எடுத்துறீங்களா? சரி, நான் சொல்றேன். மைண்ட் கெஸ்டர்ஸ் மேக் ஸ்கொயர்மிங். மைண்ட் சப்ஜெக்ட், கெஸ்டர்ஸ் மெயின் ரூபிக் GES TURES. மைண்ட் கெஸ்டர்ஸ் மேக்ஸ் ஸ்கொயர்மிங் SQUIRMING ஸ்கொயர்மிங். அதில் இன்னொரு ரூபிக் மைண்ட் கெஸ்டர்ஸ் மேக்ஸ் ரிக்லிங். மைண்ட் சப்ஜெக்ட், gestures GSTURES gestures makes wriggling WRIGGLING mind gestures make squirming and mind gestures make wriggling. அதான் சரியான ரூபிக். வாழ்த்துக்களம்மா. அடுத்தது, ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பி ஓட பார்க்கிறார். ஜன்னல் வழித்து தப்பி ஓட பார்க்கிறார். ஐ மைண்ட் ஃபியர் ஜம்ப்ஸ் விண்டோ அவுட் ஆஃப் த. அப்புறம் வந்து இன்னொன்னு எடுத்திருக்கு, அதுல மைண்ட் எஸ்கேப் அட்டெம்ப்ட் டு விண்டோஸ் ஃப்ரம். மைண்ட் ஃபியர், மைண்ட் ஃபியர் ஜம்ப்ஸ் விண்டோ அவுட் ஆஃப். THUMB. ஜம்ப் JUMPS. ஜம்ப் விண்டோ அவுட் ஆஃப். மைண்ட் எஸ்கேப் அட்டெம்ப்ட் டு விண்டோ ஃப்ரம். ரெண்டு எடுத்திருக்கீங்க. வேற யாரும் எடுத்துருக்கீங்களா? நான் அது இந்த ரெண்டாவது ஐயா, மைண்ட் எஸ்கேப் அட்டெம்ப்ட் டு விண்டோஸ் ஃப்ரம். அதான் நான் எடுத்தேன் ஐயா. வேற யாரும்? ஐயா நானும் அதே ஐயா. எஸ்கேப் அட்டெம்ப்ட் டு விண்டோ ஃப்ரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. மைண்ட் எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டு விண்டோ ஃப்ரம் சரியான ரூபிக். மைண்ட் சப்ஜெக்ட் எஸ்கேப் மெயின் ரூபிக். அட்டெம்ப்ட்ஸ் டு ATTEMPTS attempts to window from. Mind escape attempts to window from சரியான ரூபிக். இந்த ரூபிக் வந்து விண்டோவுக்கு வெளியில குதிக்கிறதுக்கு பயப்படுறாருன்ற மாதிரி வருங்கம்மா. ஆமா, மைண்ட் ஃபியர் ஜம்ப் விண்டோ அவுட் ஆஃப், அதாவது விண்டோவுக்கு வெளியில குதிக்கிறதுக்கு பயப்படுறார். எஸ்கேப், அதாவது அவர் வந்து தப்பிக்க பார்க்கிறார்ன்றதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட குறிமொழி. அதனால சரியான ரூபிக் எடுத்திருக்கீங்க. அதான் மைண்ட் எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் விண்டோ ஃப்ரம் சரியான ரூபிக். வாழ்த்துக்கள். அடுத்தது, மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க.
அதனாலதான் எக்கோ வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க மைக்கு தான் எப்போ வருது. அடுத்தது, இவரோட மனநிலை எப்ப மாறும் என்றே தெரியாது. இவருடைய மனநிலை எப்ப மாறும் என்றே தெரியாது. ஐயா மைண்ட் மூட் சேஞ்சபிள். மைண்ட் மூடு சேஞ்சபிள். வேற யாரும்? நானும் அதான் ஐயா மைண்ட் மூட் சென்சபிள்ன்றது. ஐயா நானும் அதே தான் ஐயா எடுத்திருக்கேன். வேற யாரும்? இன்னைக்கு 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. யாரும் பார்க்கலையா ரூபிக்ஸ்? அட்டண்டன்ஸும் கம்மியா இருக்கு எனக்கு. சரி, சரிதான். அதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க, மைண்ட் மூடு சேஞ்சபிள் சடன். எப்ப மாறும்னு தெரியாது. இந்த எப்ப மாறும் சடன் எடுத்துக்காங்கன்னு நினைக்கிறேன். மைண்ட் மூடு சேஞ்சபிள் சடன். மைண்ட் சப்ஜெக்ட், மூடு வந்து மெயின் ரூபிக், சேஞ்சபிள் CHANGEABLE சேஞ்சபிள் சடன் SUDDEN சடன். மைண்ட் மூடு சேஞ்சபிள் சடன். அடுத்தது, ஒரு நேரம் அதிக சந்தோஷமும் ஒரு நேரம் ரொம்ப வருத்தமும் படுவார். ஒரு நேரம் அதிக சந்தோஷமும் ஒரு நேரம் ரொம்ப வருத்தமும் படுவார். ஐயா மைண்ட் sadness followed by joyfulness. மைண்ட் Sadness followed by joyfulness. மைண்ட் sadness followed by Joyfulness. joyfulness. ஐயா நான் எடுத்து சொல்லவா ஐயா? சொல்லுங்க ஐயா. மைண்ட் cheerful alternates with sadness. Therefore, alternate with sadness. with sadness. வேற யாரும்? மைண்ட் cheerful alternate with sadness. சரி, ஆனா இவங்க ஒரு வித்தியாசமா எடுத்திருக்கிறாங்க. ஆனா இது cheerful with sadnessம் சரியா வரும் தான் நினைக்கிறேன். ஆனா இவங்க எடுத்திருக்கிற ரூபிக் வந்து மைண்ட் மென்டல் சிம்டம்ஸ் alternating with mental symptoms other. மைண்ட் சப்ஜெக்ட், மெயின் ரூபிக் mental symptoms. mental symptoms 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 alternating with mental symptoms other. Mind mental symptom alternating with mental symptoms other. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்களம்மா. அடுத்தது, தொண்டையில் நூல் தொங்குவது போல இருக்கு. தொண்டையில் நூல் தொங்குவது போல இருக்கு. Yeah. Throat, thread hanging on, hanging in sensation of, அது ஒண்ணு. Throat hanging in throat, sensation as if something were thread. ரெண்டு எடுத்தா ஐயா. வேற யாரும்? இதுல நீங்க முதல்ல எடுத்த ரூபிக் மைண்ட் சேட்னஸ் ஃபாலோடு பை ஜாய்ஃபுல், அதாவது வருத்தத்தை தொடர்ந்து அப்படின்னு தான் வரும். ஆல்டர்னேட்டிவா ஒரு நேரம் சந்தோஷமா இருக்காரு, ஒரு நேரம் வந்து வருத்தமா இருக்காரு. இப்ப இங்க ஆல்டர்னேட்டிவ் தான் சரியான வார்த்தையா இருக்க முடியும். ஃபாலோவுடுனா தொடர்ந்து, அதை தொடர்ந்து வருத்தத்தை தொடர்ந்து அவர் வந்து அடுத்தது வந்து மகிழ்ச்சியா இருப்பாரு அப்படின்னு தான் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் வித் தான் நமக்கு சரியான இந்த ரூபிக்கான சரியான வார்த்தையா இருக்க முடியும்.
ஆனால் மைண்ட் சேட்னஸ் சீர்ஃபுல் ஆல்டர்னேட் வித் சேட்னஸில் வந்து மருந்து இருக்கான்னு தெரியல, பார்க்கணும் அது. நீங்கள் முதல்ல ஒரு ரூபிக் சொன்னீங்க, த்ரோட் throat, thread hanging in sensation of த்ரெட் ஹேங்கிங். thread. இன்னொன்னு வந்து throat hanging in throat, sensation as if something were thread. வேற யாரும்? ஐயா இந்த ரெண்டாவது சொன்ன இருக்கீங்க த்ரோட் ஹேங்கிங் with hanging in the throat, sensation as if something were thread. வேற இதான ஐயா நானும் எடுத்தேன். நான் த்ரோட் ஹேங்கிங் இன் த்ரோட் சென்சேஷன் அந்த அதே தான். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரியான த்ரோட் ஹேங்கிங் இன் த்ரோட், sensation as if something were thread. Throat hanging in throat, sensation as if something were thread. Throat hanging, H-A-N-G-A-N-G, hanging in throat, sensation as if something were thread. T-H-R-E-A-D, thread, நூல் தொங்குவது போன்ற உணர்ச்சி. இந்த ரூபரிக்கும் ஓரளவு சரியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். த்ரோட் த்ரெட் ஹேங்கிங் இன் சென்சேஷன் ஆஃப், மருந்து வருதா அதுக்கு? த்ரோட் த்ரெட் T H or throat hanging as if something were thread. சரிங்களாமா? சரிங்க ஐயா. என்னம்மா? அதில் போனால் இதுதான் மருந்து, ஆனால் அதில் மருந்து இல்லை, இதில் தான் மருந்து காட்டுது. சரியான ஒரு முறைக்கு வாழ்த்துக்கள். இறுதியாக வழக்கமா சிவப்பா இருக்கும் இடமெல்லாம் வெள்ளையா மாறிடுது. வழக்கமா சிவப்பா இருக்கும் இடமெல்லாம் வெள்ளையா மாறிடுது. ஐயா ஜெனரல்ஸ், ஒயிட்னஸ், ஜெனரல்ஸ், whiteness, parts usually red off. ஜெனரல்ஸ் ஒயிட்னஸ், பார்ட்ஸ் யூஸ்வலி ரெட் ஆஃப். அடுத்தது வேற யாரும் எடுத்துறீங்களா? ஐயா அதே நான் எடுத்திருக்கியா, ஜெனரல்ஸ் ஒயிட்னஸ், பார்ட்ஸ் யூஸ்வலி ரெட் ஆஃப். வேற யாரும்? வேற யாரும் எடுக்கலையா? சரியான ரூபிரிக் வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் அம்மா. ஜெனரல்ஸ் ஒயிட்னஸ், பார்ட்ஸ் யூஸ்வலி ரெட் ஆஃப். ஜெனரல் சப்ஜெக்ட், ஒயிட்னஸ் மெயின் ரூபிரிக், பார்ட்ஸ் யூஸ்வலி USUALLY, UALLY, red of OF, red of.
ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா. பண்ணிட்டு பேசுங்க. ஏன் நீங்க பேசுறது கேட்கவே இல்ல. விட்டு விட்டு வந்தது. இப்போ கேட்கவே இல்ல. ஆனந்த் சார் ஃபர்ஸ்ட் 4 ரூபிரிக் சொல்லுங்க. நான் இடையில தான் ஜாயின் பண்ணேன். யார் பேசுறீங்க மேடம்? சார் நான் நாகராணி பேசுறேன் சார். ஆ நான் சொல்றேன் இடையில மேடம். ஜாயின் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் 4 பரவாயில்ல 4 பரவாயில்ல. ரூபிரிக் எழுதிக்கோங்க. தெரியலைங்க சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரூபிரிக் கோபப்பட்டால் போதும் வாந்தியாயிடுது. அதோட ரூபிரிக்ஸ் எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். கோபப்பட்டால் போதும் வாந்தி ஆயிடுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூபிரிக். இல்ல அதுதான் துயரருடைய குறிமொழி. அதுக்குடைய ரூபிரிக் நான் சொல்றது கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். கேக்குதுங்க சார். நீங்க ரூபிரிக் சொல்லுங்க சார். நான் அது சிம்டம்ஸ் எழுதிட்டேன். நீங்க அதுக்கு ரூபிரிக் சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. ஸ்டமக். ஓகே சார். வாமிட்டிங், ஆங்கர் ஆஃப்டர். நீங்க எழுதுறத அந்த நம்ம சிந்தசிஸ்ல போட்டீங்கன்னா குயிக்கா வந்துரும்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் பண்றேன். ஓகே. ஏதோ ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது. சொல்லுங்க சார். மைண்ட், டெலூஷன்ஸ், இமேஜஸ், phantom, sees. Mind, delusions, images, phantom, sees. ஓகே சார். மேடம் பரசுராமன் ஐயா வந்துட்டாங்க. நம்ம மொத்தத்தையும் நான் உங்களுக்கு நம்ம குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே சார். ஓகே சார். அதுல குரூப்ல போட்டுருவாங்கம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். ஓகேங்க சார். ஸ்ரீ பார்வதி அன்பே கடவுள் இருக்கீங்களா? ஸ்ரீ பார்வதி அன்பே கடவுள் இருக்கீங்களாம்மா? ஸ்ரீ பார்வதி அன்பே கடவுள். வீரன் கே இருக்கீங்களா? வீரன் கே. சரி, உங்க 2 பேரும் பேசல. வேற ஏதேனும் சந்தேகங்கள், கருத்துக்கள்? ஐயா இன்னும் வகுப்பறைக்குள்ள வரல. ஐயா ரெமடி. ரெமடி வாலேரியனா? வாலேரியனா அபிஷனாலிஸ். VALA VALERIANA VALERIANA வாலேரியனா அபிஷனாலிஸ். நன்றிங்கய்யா. இது எதுல இருந்து எடுத்தது தெரியுமா? இல்லைங்களா? தெரியலீங்களா? அம்மைப்பால் தானே அது. வாலேரியனா அம்மைக்கான ஒரு தடுப்பு மருந்து நினைக்கிறேன். வரியோலினம் வாலேரியானா. கள்ளி செடி இல்லையா? சடமாஞ்சி தாவரம்னு இருக்கு. எதிரையோ நான் இது அம்மைப்பால்னு படிச்ச ஒரு ஞாபகம் இருக்கு. சடமாஞ்சி தாவரம் அப்படின்னு இவரு கொடுத்துருக்காரு. பிளான்ட் கிங்டம் தான் இது. நான் இவ்வளவு நாள் இதை நோசோடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா அம்மை, அந்த அம்மையினுடைய சுரம் இருக்கு இல்லையா, ஆமாங்கய்யா. அம்மை வரும்போது ஒரு ஜுரம் வரும் இல்லையா, உடம்பு வலியோட ஒரு கடுமையான ஜுரம். அதுக்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜுரத்துக்கான மருந்து எதுவும் கொடுத்து ஜுரம் குறையல இருக்கு அப்படின்னா அந்த வாலேரினா கொடுத்தா குறையும். நன்றிங்கய்யா, நல்ல தகவல். வாலேரியானா வேக்சினம் தான் தடுப்பு மருந்தாக இருக்கு. பெரியம்மை தடுப்பு மருந்தாய் பயன்படும். நரம்பு வலிகள், பிடிவாதமான தரும எழுச்சி, அஜீரணம், வயிறுப்பி, அபான வாயு பிரிதல், நோயாளி இருந்து விழுவார், பொறுமையின்மை, பதற்றம், உடலில் குளிர்ச்சி, கக்குவான் இருமல், கண்ணியம்மைகள் வேக்கடைந்து சிவந்து விடுதல், பெரியம்மை போன்ற சரும எழுச்சி, முன்பக்க தலைவலி, சருமம் வறண்டு சூடாக இருக்கும். வேக்சினம் 300-200 வீரியங்களில் நீண்ட நாள் வேலை செய்யும். வேக்சினம் தான் அமைப்பால் எடுத்தது. ஐயா இது வந்து வாரியோலினம் ஐயா இது பேரு. வாலிரியானான்னு இதுல இருக்கு. நான் என்னுடைய உச்சரிப்பு வாலேரியனை தான் சொல்லுவேன் நான். அது ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க அந்த ரூபரிக் போட்ட மருந்து இல்லைங்க ஐயா இது. இது வந்து அம்மை நோய்க்கான மருந்து. அது வந்து நரம்பு சார்ந்த நோய்களுக்கு வரக்கூடிய மருந்துங்க ஐயா. வலேரினா. வலேரியனா அபிஷனாலிஸா இருக்கா பார்ப்போம். ஆமாங்க ஐயா. நானா தப்பா சொல்லிட்டேனா? இல்லைங்க ஐயா. அது இப்ப நீங்க 2வது படிச்சீங்க இல்லைங்களா, வாரி வாரியோலினம் அப்படின்றது இல்ல வருங்க ஐயா அதுக்கு. வேக்சினம் நான் படிச்சது 2வது படிச்சது. ஆமாங்க ஐயா, அதுதான் 2வது படிச்சு. வாலேரியனா அபிசினாலிஸ். வாலேரியனா அபிசினாலிஸ்ன்றது வந்து அதனுடைய முழு பேரு. இதுல வெறும் வாலேரியனா வந்து வாலேரியனா தான் இருக்கும். அது அபிசினாலிஸ் வந்து அது பெரும்பாலும் எந்த புத்தகத்திலையும் இருக்காது. இதுல இருக்கான்னு பார்ப்போம். நம்ம போயரிக்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் அது வாலேரியனா அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அந்த உச்சரிப்பு எனக்கு அப்படிதான் வரும். அது இதுலயும் வாலேரியானா அப்படின்னு தான் இருக்கு. இதுலயும் வந்து அபிசனாலிசம் கொடுக்கல. வாலேரியன் அப்படின்றதுலேருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. ஹிஸ்ட்ரியா ஓவர் சென்சிட்டிவ்னஸ், நர்வஸ் அஃபெக்ஷன்ஸ் when apparently well chosen remedy fail. Hysterical spasm and affections generally. Hysterical flatulency. ஐயா நீங்க சொன்ன அம்மைப்பால்ல இருந்து எடுத்தது வேரியோலினம். அது ஸ்பெல்லிங் சொல்லுங்க ஐயா. VA வேரியோலினம். வேரியோலின். வேரியோலின் இதுதான் அந்த இது சொரத்து கொடுக்குற மருந்து. வேரியோலின், வாலேரினா இல்லை, வேரியோலினம். இதுதான் வந்து ஸ்மால் பாக்ஸ் இதுலேருந்து எடுத்தது. இதுதான் ஜுரம் வந்து நிற்காம இருக்கு, நம்ம ஜுரத்துக்கான மருந்தெல்லாம் கொடுத்து நிற்காம இருக்கு அப்படின்னா இந்த வேரியோலினம் கொடுத்தோம்னா அந்த ஜுரம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து. நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன். வேரியோலினம் இது நரம்பு சார்ந்தது தான். மலேரியா வந்து நரம்பு சார்ந்த வலிகள். ஹிஸ்டீரியா சங்காதோஷத்துக்கான ஒரு மருந்து, பிளாட்டுலன்ஸுக்கான ஒரு மருந்து. ஐயா நடத்திருக்காரான்னு பார்ப்போமா? இருக்காரான்னு தெரியல. சரி, அப்புறம் பார்க்கலாம். வந்துட்டாரா ஐயா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க, வந்துட்டேன். பார்த்தாச்சுங்க ஐயா. ஒரு 2-3 ரூபிரிக் இருக்கு. அந்த முதல் குறிமொழிக்கு வந்து
கோபப்பட்டால் கோபப்பட்டால் போதும் வாந்தி அதிகமாயிடுது அப்படிங்கிறது வந்து மீனாமா 2 ரூபரிக் எடுத்திருக்காங்க. ஸ்டமக் வாமிட்டிங், ஆங்கர் ஆஃப்டர் ஒன்று எடுத்திருக்காங்க. அதுலேயே ஸ்டமக் வாமிட்டிங் வெக்சேஷன் ஆஃப்டர்னு ஒரு ரூபரிக் எடுத்திருக்காங்க. முதல் ரூபிக் சொல்லுங்க. ஸ்டமக் வாமிட்டிங் ஆங்கர் ஆஃப்டர், அதுதான் நீங்க கொடுத்த ரூபரிக். இவங்க வாமிட்டிங் இன்னொரு ரூபரிக் ஆஃப்டர் வந்து அக்ரவேஷன். ஸ்டமக் வாமிட்டிங் ஆஃப்டர் வாமிட்டிங் அக்ரவேஷன் வரணும். வெக்சேஷன். வாமிட்டிங் வெக்ஸேஷன். ஆஃப்டர் அக்ரவேஷன் வருதா? ஸ்டமக் வாமிட்டிங் ஆங்கர் ஆஃப்டர் தான் இருக்கு. இவங்க வெக்சேஷன் ஆஃப்டர் எடுத்திருக்காங்க. அது வருமா? கோபம் சேர்ந்து வராதா? எடுத்துக்கலாம். ஸ்டமக் வாமிட்டிங் வெக்சேஷன் ஆஃப்டர். வெக்ஸேஷன் ஆஃப்டர் எடுத்துக்கலாங்க. அது கோபமும் வரக்கூடியது தான். அது வெறுப்பு, தொந்தரவு, கோபம் அந்த மாதிரி பொருள்ல வந்து கோபம் எடுத்துக்கலாம். பொதுவா நமக்கு வந்து ஆங்கர்னு ஒரு டைரக்ட் மீனிங் இருக்கும்போது அதை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக. வெக்ஸன் வேற வேற பொருள் வருது, அதை விட இதை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் சிறப்பா இருக்கும். ஆங்கரை டைரக்ட் வார்த்தையே இருக்குல்ல. வெக்சேஷன் வந்து கோபம் அல்லது வெறுப்பின் உச்சகட்டம்னு வரும் இல்லையா? உச்சகட்டமா வர்றது தானே வெக்சேஷன் அப்படின்றது. கோபம், வெறுப்பு, தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் வரும். தொல்லை அடுத்தது வந்து பண்றது, தொந்தரவு கொடுக்குறது, வெறுப்பு போட்டுறது, கோபம் எல்லாமே கலந்து வரும். இத்தனை பொருள் வரும் இல்லையா? இவங்க கௌரி அம்மா ஸ்டமக் நாசியா ஆங்கர் ஆஃப்டர். நாஸ்தியா வந்து குமட்டல். அது குமல்ற பொருள் வருவீங்க. நமக்கு வந்து கோபப்பட்டால் வாந்தி ஆகிடும். குமட்டல் வந்து வாந்தி ஆகுறது இல்லை, அதனால அது வராது. நமக்கு வாமிட்டிங் தான் சரியாது. அதுதான். அடுத்தது வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியுது, அது எல்லாருமே சரியா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ரூப்ரிக்லே வந்து ஸ்டொமக் வாமிட்டிங் ஆங்கர் ஆஃப்டர் இன்டயக்னேஷன் வித் அது எடுக்கலாமா ஐயா? டயக்னேஷன் வித் அது எடுத்துருந்தாங்க. இண்டிக்னேஷனா? இன்டயக்னேஷன். இண்டிக்னேஷன் அது வந்து இன்னும் கூடுதலான ஒரு பொருளோடு வரும். அது வந்து இண்டிக்னேஷன் அப்படின்றது வந்து நேர்மையான அல்லது ஒரு சரியான கோபம். இன்டைஜஷன் சொல்றீங்களா? இண்டிக்னேஷனா? இன்டைஜேஷன் ஐயா. இண்டிக்னேஷன் ஐயா. INDIGNATION. இண்டிக்னேஷன். அது ஸ்டமக்லயே வருதுங்களா? ஸ்டமக்லே வருதுங்க ஐயா. வாமிட்ல வந்து வருதுங்களா? Stomach vomiting, anger after indignation. Indignation with. இண்டிக்னேஷன் வித்துங்கய்யா. இண்டிக்னேஷன் INDIGNATION. இண்டிக்னேஷன் வித் அது வந்து நேர்மையான கோபம் அப்படி அந்த அர்த்தத்துல வரும். கரெக்டான பொருள். கார்சினோசின் அதுக்கு மருந்தா வருது. நேர்மை இல்லாத காரியங்களை குறித்து கோபப்படுதல். நேர்மை இல்லாத காரியங்கள்.
அதை பார்த்து கோபப்படுறது. கடும் சீற்றம், கோபமும் சொல்றாங்க, கடும் சீற்றமும் சொல்றாங்க. அதாவது அந்த கடும் சீற்றத்தோட கோபம் அப்படிங்கிற கூடுதலான பொருள் வருது. நமக்கு வெறும் கோபம் படும்போது அவருக்கு வந்து வாமிட்டிங்ன்றதுனால நம்ம வெறும் ஆங்கர் மட்டும் எடுத்தா போதும் மேடம். இது சரிங்க இன்னும் ஒரு ஐயா. கூடுதலான பொருள் வந்து வரும்போது நமக்கு தேவை. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. சரி, அடுத்தது யாருது? அடுத்தது இமேஜஸ், அது சரியாக எடுத்திருந்தாங்க. அடுத்தது டெலூஷன்ஸில் தான் வந்து இந்த இது எடை குறைஞ்ச மாதிரி அப்படின்றதுக்கு வந்து இவங்க கௌரியமாக ஒபிசிட்டி எடுத்திருந்தாங்க. ஜென்ரல் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி, வெறும் ஜென்ரல் ஒபிசிட்டி. வெறும் ஜெனரல் ஒபிசிட்டினா அப்படியே ஆப்போசிட் ஆகுது இல்லைங்க. அதான் எடை அது கூடுறது எடை அப்படின்னு கூடுதல். சொல்லிட்டேன் நான். கூடுதல், இது குறையிறத பற்றி சொல்லும்போது கூடுதல் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஆமா, அதனால வராது. சரி, அடுத்து வேற ஏதாவது வந்ததா? அடுத்தது அதுதான் இவர் மனைவி சொன்னது வளைஞ்சி நெளிஞ்சி இருப்பா. அதுக்கு வந்து 2 ரூப்ரிக் மீனா அம்மா எடுத்திருந்தாங்க. ஜென்ரல் பெண்டிங் டேர்னிங் ஆஃப்டர் ஃபார் அக்ரவேஷன். இன்னொரு ரூப்ரிக் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஜென்ரல் பெண்டிங். பார்த்துலாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜென்ரல் பெண்டிங் டேர்னிங் ஆஃப்டர் ஃபார் அக்ரவேஷன். ஐயா, turning affected part aggravation. affected part aggravation. affected part aggravation. அதாவது அவங்களுக்கு வந்து எந்த பாகத்துல வந்து வலி இருக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கோ அதை வந்து அவங்க வளைச்சிக்கிட்டோம். இப்போ வயிறு பிரச்சனைன்னு சொன்னா வயிறை வளைப்பாங்க. கையில பிரச்சனைனா கையை பெண்ட் பண்றது. தலையில பிரச்சனைனா பெண்ட் பண்றதோ திருப்புறதோ, அந்த மாதிரி அந்த அஃபெக்டட் பார்ட் தான் வந்து இது குறிப்பிட்டு சொல்லுது மேடம். அவர் வந்து சாதாரணமாகவே அப்படிதான் இருக்காரு, வளைஞ்சிக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு. அதனால அதை விட நமக்கு இந்த குறிமொழி வர்ற மாதிரி எடுத்தோம்னா அது இன்னும் சரியா இருக்கும். இதோட அஃபெக்டட் பார்ட் மட்டும்தான் அது பெண்டிங் டர்னிங். அது பெண்டிங் டர்னிங்ன்றது பொருள் மாறிடுது. இது வளைஞ்சி நெளிஞ்சி அப்படின்றது வந்து மாதிரியோ அந்த மாதிரி பொருள்ல தான் நம்ம எடுக்கணும். அதனால இந்த வார்த்தையும் கூட வந்து அது பொருளாது மேடம். Extremities, buckling sensation of extremities, buckling, buckling, buckling sensation of. buckling meaning பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் பாத்துறேன். buckling நெளிதல் தான் ஐயா. கால்கள் வளைதல். சென்சேஷன் ஆஃப் லெக்ஸ் சேர்ந்து தான் வருது. லெக்ஸ் வளைதல் அதான் கால்கள் வளைதல். நெளிதல். கால்கள் வளையுதுன்னா ஒரு உணர்ச்சி. நெளிதல். அது வந்து கொக்கின்ற அர்த்தத்துல தான் சொல்றேன் மேடம். பக்கிள் வளையிறது அந்த பொருளை வரலாம் வரும். ஏன்னா கொக்கி வளைஞ்சி இருக்கிறதுனால நெளியறதும் வருது. அந்த வார்த்தை வந்து சரிதான். ஆனா இது வந்து சென்சேஷன் ஆஃப் லெக்ஸ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மேடம். கால்கள் அது வளைஞ்சிதான் வந்து நமக்கு இந்த ரூபிக் எடுத்துக்கலாம். இதை விட நமக்கு அந்த மைண்ட்லயே அந்த சிம்டம் இருக்கு, அதை நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம். இது வந்து கால்கள் மட்டும் குறிப்பிட்டு சொல்றதுனால இது நமக்கு
ஓகே. ஒரு பொருள் தான் நெளியுது. அது கூட வந்து சென்சேஷனா இருக்குது. அவருக்கு அந்த உணர்வு உள்ளுக்குள்ளார இருந்தாலும் இந்த ரூபிக்கு அந்த சென்சேஷன் கால்களுக்குள்ள அந்த உணர்வு இவர் ஆக்சுவலாவே இவரு வளைஞ்சு நெளிகிறவர். அதனால அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். வந்து ஸ்குவெர்மிங் அப்படின்னு தான் வந்து நான் எடுத்தேன். ஸ்குவெர்மிங் போனா வந்து மைண்ட் கெஸ்டர்ஸ் மேக்ஸ் ரிக்லிங் போக சொல்லுது. மைண்ட் கெஸ்டர்ஸ் மேக்ஸ் ஸ்குவெர்மிங், அது வந்து நெளிகிறது. அங்க போனா ரிக்லிங் போக சொல்றாங்க. ரிக்லிங்கே வந்து வளைஞ்சு நெளிகிறது தான். அந்த ரூபரிக் எடுக்கும்போது வலேரியான ஒரே சிங்கிள் ரெமடியா வருது. இதுவே வந்து ட்விஸ்டிங் கூட எடுத்துக்கலாம். உடம்பு முறுக்கிறது இருக்கிறது அந்த மாதிரி. அது அந்த ரூபரிக் போனாலும் ரிக்லிங் தான் போக சொல்லுது. அதனால ரிக்லிங் வந்து எடுத்தோம்னா சரியாது. சரிங்க. மட்டும்தான் மருந்து கொடுத்துருக்காங்க. ரிக்லிங் கெஸ்டர்ஸ் மேக் ரிக்லிங். சரிங்க. அடுத்தது வேற ரூபரிக் ஏதாவது இருந்தா? இது ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பியோட பார்க்கறதுக்கு மீனாமா அதை எடுத்துருக்குறாங்க. மைண்ட் எஸ்கேப் அட்டம்ஸ் டு விண்டோ ஃப்ரம் அதுவும் எடுத்துருக்குறாங்க. இன்னும் ரூபரிக் வந்து மைண்ட் பேர் ஜம்ப் விண்டோ அவுட் ஆஃப். ஜம்ப் விண்டோ அது பயத்துல குதிக்கிறாரு. இது வந்து பொதுவா சொல்றாங்க. இது வந்து ஜன்னல் வழியா தப்பிக்க பார்க்குது, அது பயத்துல தப்பிக்கிறது. அது ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். நமக்கு இது பயம் எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா? இல்லை, அவர் வந்து தப்பிக்க பார்க்கிறார் மட்டும்தான் அதில் இருக்கு. குதித்து தப்பியோட பார்க்கிறார் அப்படின்னும் போது அந்த தப்பியோட ஃபியரை விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டா சரியாது. ஆமா, ஃபியர் அங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம்னா அதில் வந்து அந்த குறிமொழிக்கு அட்டம்ஸ் டு விண்டோ ஃப்ரம் விண்டோ அப்படின்றது அதுதான் நமக்கு சரி. அடுத்தது ஒரு நேரம் வந்து அதிக சந்தோஷமும் ஒரு நேரம் ரொம்ப வருத்தமும் படுவாருங்கிறதுக்கு மைண்ட் சேட்னஸ் ஃபாலோடு பை ஜாய்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது மீனாமா எடுத்தது. நானும் ஜெயக்குமார் ஐயா எடுத்து வந்து மைண்ட் சீர்ஃபுல் ஆல்டர்னேட் வித் சேட்னஸ். நானும் அதான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது எடுத்துக்கலாங்க. எல்லாமே சொன்னது, மீனாமா சொன்னது, நீங்க 2 பேரும் கூட வந்து அதை எடுத்துக்கலாம். நமக்கு பொருள் அதே தான் வருது. அது சரியா இருக்கும். சரியான இருக்கும். நன்றி நன்றி. அடுத்தது தொண்டையில் நூல் தொங்குவது போல இருக்கு அப்படின்றதுக்கு மீனாமா த்ரோட் த்ரெட் ஹேங்கிங் இன் சென்சேஷன் ஆஃப் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. ஆனால் அதை போய் பார்த்தோம்னா இது இதுக்கு தான் போக சொல்லுது. த்ரோட் ஹேங்கிங் இன் த்ரோட் சென்சேஷன் ஆஸ் இஃப் சம்திங் வேர் த்ரெட், அதுக்கு தான் போக சொல்லுது. த்ரோட் அது போக சொல்லும் போது மறந்து ஹேங்கிங் இன் சென்சேஷன் ஆஃப் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. இந்த ரூபரிக்கும் எடுத்திருந்தாங்க. த்ரோட் ஹேங்கிங் இன் த்ரோட் சென்சேஷன் ஆஸ் இஃப் சம்திங் வேர் த்ரெட். அதில் போனால் அந்த ரூபரிக்கு தான் போக சொல்லுது. அது அதுதான் மருந்து இருக்கு, இல்லை மருந்து இல்லை. அது மருந்து இருக்கிறது நம்ம போகணும்னா போதும். அதுல போக சொல்லியிருக்காங்க, அதுல போய் மருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஐயா. வேற இதில் வேற எதுவும் இல்லை. இதுல அந்த இது யாரும் எடுத்திருக்கீங்களா? அந்த கலர் மாறுது. ஏன்னா அதுல சில கன்ஃபியூஸ் இல்லை, அது எடுத்து 2-3 பேர் எடுத்தது எல்லாமே சரியாக தான். ஜென்ரல்ஸ் ஒயிட்னஸ், பார்ட்ஸ் யூஸ்வலி ரெட் ஆஃப். மீனாமா, ஜெயக்குமார் ஐயா, அவங்க கௌரி அம்மா, இவங்க எல்லாமே அதே ரூபிக் தான் எடுத்திருந்தாங்க. அதில் யாரும் மாற்றி எடுக்கல. சரிங்க, ஓகே. அப்போ ஓரளவுக்கு எல்லாருமே கவர் பண்ணிருப்பீங்க. மருந்து வந்து வலேரியானோ. இதுல வந்து வலேரியானோவை பத்தி கேள்வி சொல்லுவாரு. ராஜன் சங்கரன் குறிப்பிட்டதுன்னு சொல்லி இந்த எஸ்கேப் விண்டோ அட்டம்ஸ் டு ஃப்ரம் விண்டோ அப்படின்றது வந்து
என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது ஒருத்தர் விண்டோவில் வந்து எப்போ குதிச்சு தப்பிச்சு ஓடுவார், எல்லா வழியும் அடைபட்டு போச்சு, அந்த அடைபட்டு போகும்போது கிடைச்ச வழி அதுதான், விண்டோ வழியாவது தப்பிச்சு குதிக்கலாம் அப்படின்னு ஓடுற மாதிரி, அந்த மாதிரி நிலைமையில ஓடுறது வந்து குறிப்பிட்டு சொல்ற ராஜன் சங்கர் அதை விளக்கமா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி யாராவது சொன்னாங்க, தப்பிக்கிறதுக்கே இல்லை, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஏதாவது ஒரு விஷயத்துல, இப்படி போலாமா அப்படி போலாமா, சின்ன கேப் கிடைச்சது, அதுல இருந்து நான் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அவங்க இருந்து தப்பிச்சு போனேன், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இருந்து எப்படியோ தப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க கூட நம்ம வந்து இந்த ரூபிக்கை வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பொருள் ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் கிடைக்காது, கடைசியா கிடைச்ச ஏதாவது வழக்கத்துக்கு மாறான வழியில தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரூபிக் எடுக்கும். இந்த நேரத்தில் ஞாபகத்து வந்தது, அதை கணக்கில் வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம இந்த ரூபிக்கை பயன்படுத்தலாம். இன்னொரு 8 நிமிஷம் இருக்கு, வளரியானா சும்மா லைட்டா பார்த்துக்கலாம்னா. வளரியானா அபிசினாலிஸ் தாவர வகையை சார்ந்த மருந்து. வலேரியன் காமன் வந்து வலேரியன், இந்த மருந்தோட பொதுவான பேர். இது வந்து anger, especially in mother, especially if she is nursing. இந்த விஷயத்திலையும் கேள்வி குறிப்பிட்டு சொல்றாரு. ஆங்கர் எஸ்பெஷலி இன் மதர், குழந்தைங்க பசங்க வெளியே படிக்கவோ இல்லை வேற ஏதோ வேலையா போனவங்க வரல அப்படின்னு சொன்னா கோவப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் உள்ள தாய்க்கு இது உண்டு. அதுவும் எஸ்பெஷலி இஃப் ஷி இஸ் நர்சிங், பராமரிக்கிற சமயத்துல, அதாவது பால் கொடுக்குற சமயமா இருக்கலாம், அல்லது அவங்கள பராமரிக்கிற ஒரு சூழ்நிலையில கோபப்படுறது, அவங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய நலனுக்காக கோபப்படுறது அப்படின்ற அர்த்தத்துல அந்த எலிமெண்ட்ஸும் இதெல்லாம் வரும். மனக்குறிகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ சொன்னார்ல, இன்டலெக்சுவல் ஃபேக்கல்டிஸ் ப்ரிடாமினன்ட், அதாவது அவங்களுடைய அறிவு சிறப்பாக வேலை செய்யும். அறிவு எமோஷனலை விட அறிவு வகையில் அந்த எமோஷனலை கட்டுப்படுத்தும். உண்மையா என்ன நடந்திருக்கும் என்னன்றது சிந்திக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஓவர் சென்சிட்டிவ் டு ஆல் இம்ப்ரெஷன்ஸ், எல்லா அழுத்தங்களுக்கும் ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படுறவங்க இருப்பாங்க. ஓவர் சென்சிட்டிவ் டு ஆல் இம்ப்ரெஷன்ஸ். நம்ம அப்புறம் ரூபிக்ல பார்த்த மாதிரி மைண்ட் செட்ல பார்த்தோம் குணம் மாதிரின்னு, பிசிக்கல்லையும் அப்படிதான் இருக்கும். மென்டல் அண்ட் பிசிக்கல் டிஸ்போசிஷன் சேஞ்ச் சடன்லி, திடீர்னு மாறும். மனக்குறிகள் உடற்குறிகள் எல்லாம் வந்து திடீர்னு மாறும். இம்பல்ஸ் டு மூவ், அசைகிறதுக்கு ரொம்ப திடீர்னு சடனா இம்பல்ஸ், திடீரென்று மூவ் பண்ணுவாங்க. வெரி மொபைல் ஐடியாஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் இதுவும் அதுவும் வந்துகிட்டே இருக்கும். கோயிங் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் டு அனதர். ஒரு விஷயத்த பற்றி யோசனை பண்றாரு, அது தோன்றுது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து அப்படியே அதுக்கு இன்னொரு பக்கத்துக்கு போயிடுவாரு. அந்த மாதிரி ஐடியாலாம் வந்து அந்த சேஞ்சபிள் மூடுல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, சடன் சேஞ்சபிலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றாங்க, சேஞ்சபிலிட்டி ஃப்ரம் ஹையஸ்ட் ஜாய் டு டீப்பஸ்ட் சாரோ. அந்த ஒரு எண்டுல இருந்து இன்னொரு இதுதான். ஜாய் வந்து ஹையஸ்டா இருக்கும், சாரோ வந்து ரொம்ப டீப்பஸ்டா இருக்கும். அதாவது ரெண்டுக்கும் அந்த
அந்த எண்டு, இந்த எண்டு வந்து அந்த எண்டு சாரம்னா கொஞ்சம் நஞ்சம் சாரம் இல்லை, டீப்பஸ்ட் சாரம். ஜாயும் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஜாய். அந்த மாதிரி அந்த 2 எண்டுக்கும் மாறிக்கும், சேஞ்ச் ஆகிக்கும். Feels light as if floating in the air. உடல் மெலிந்ததை வந்து பார்த்தோம், அதோட இந்த உணர்வு அவருக்கு ரொம்ப உடல் கனம் குறைஞ்ச மாதிரியும் காத்துல மிதக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். சென்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங், மிதக்கிற மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும். அப்புறம் ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கும். இம்பல்ஸ் டு மூவ், ரெஸ்ட்லெஸ் இருந்தாலும் ஏதாவது செஞ்சுட்டு மூவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எக்ஸைட்டபிள், வீக், பதட்டமா உணர்ச்சி வேகத்தோடைய வீக்காகவும் இருப்பாங்க. அப்புறம் ரெகுலர்ஸ் ஆர் இன்சப்போர்ட், வளைஞ்சிக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டும் இருப்பாங்க. இன்க்ளைன்டு டு ஃபைண்ட், வந்து களைப்படைஞ்சு போய் மயக்க முடிகிற நிலைமையில் இருப்பாங்க. அப்புறம் இல்லூசன்ஸ் ஆஃப் ஸ்மெல், டேஸ்ட் ஆர் ஹியரிங், ஸ்மெல்லு வந்து அதில் ஒரு அவங்க டெலியூஷன் பிரமயம், டேஸ்ட்டு ஹியரிங் எல்லாருமே வந்து அது கேட்காம கேட்ட மாதிரி இருக்கலாம், அல்லது ஒன்று இன்னொன்னா தெரியலாம். அந்த மாதிரி ஒரு டெலியூஷன் இருக்கும். டேஸ்ட் ஹியரிங் 3. இதெல்லாம் வந்து இந்த மருந்தோட உடல் மலர்குறிகள். உடற்குறிகள் பார்த்தீங்கன்னா எல்லா பொதுவான சிம்டமும் வந்து ரெஸ்ட்ல தான் வரும். ஆல் ஜெனரல் சிம்டம்ஸ் கம் ஆன் டியூரிங் ரெஸ்ட் அண்ட் அப்ளேஷன் பை மோஷன். செஞ்சாங்கன்னா குறையும். ரெட் பார்ட்ஸ் டர்ன் ஒயிட், சிவப்பாக உள்ள பகுதிகள், வழக்கமாக சிவப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து வெளுத்து போயிடும், வெள்ளையாகிடும். ஓவர் சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் ஆல் தி சென்சஸ், எல்லா உணர்வுகளும், ஐம்புலன்கள் உணர்வும் வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப உணர்ச்சி அதிகமாக இருக்கும். சென்சேஷன் ஆஃப் கிரேட் கோல்ட்னஸ் இன் ஹீட், காய்ச்சலின் போது சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார், அவங்களுக்கு அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும். ஏர் ஃப்ரம் எக்ஸ்போசர் டு டிராப்ஸ் அண்ட் கோல்டு, குளிர் காற்று பட்டதுன்னா அது வெளி வந்துடும். அப்புறம் சென்சேஷன் ஆஃப் ஆசிட் த்ரெட் வேர் ஹேங்கிங் டவுன் த்ரோட், இந்த நூல் தொங்குற மாதிரி அவங்களுக்கு சென்சேஷன் இருக்கும். Child vomits curdled milk in large lumps as soon as it has nursed. குழந்தைங்க வந்து பெரிய பெரிய கட்டி கட்டியாக வந்து தயிரை போல் வாந்தி எடுப்பாங்க. அதுவும் பால் குடித்த கொஞ்ச நேரத்துலேயே. பொதுவாக ரொம்ப நேரம் இருந்தாலும் தயிர் மாதிரி மாறும். ஆனால் இவங்களுக்கு பால் குடித்த ஆஸ் சூன் அஸ், அதாவது குடித்த உடனேன்ற மாதிரி, ஆஸ் சூன் அஸ் இட் ஹாஸ் நர்ஸ்டு, பால் குடித்த கொஞ்ச நேரத்துக்கு வாங்க. வாமிட்டிங் ஆஃப்டர் மோஷன் ஆஃப்டர் ஆங்கர், அசைவனாலையும் வாமிட் பண்ணுவாங்க, கோபனாலையும் வாமிட் பண்ணுவாங்க. ஓராசியஸ் ஹங்கர் வித் ஆசியா, பசி தாங்க முடியாத பசி இருக்கும், கூடவே குமட்டல் இருக்கும். குமட்டல் ஆசி ஃப்ரம் நேவல், தொப்புல இருந்து வாந்தி வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். டயரியா பார்த்தீங்கன்னா தின் வாட்டரி டயரியாவாக இருக்கும் வித் லம்ப்ஸ் ஆஃப் கார்குலேட்டட் மில்க், தயிர் போல் வாந்தி பண்ணுவோம்னு பார்த்தோம். டயரியாவிலையும் வந்து மில்க் வந்து கட்டி கட்டியாக வாமிட் பண்ணுவாங்க. வித் வயலண்ட் ஸ்க்ரீமிங் இன் சில்ட்ரன், டயரியா போகும்போது ரொம்ப பயங்கரமாக அலறுவாங்க. அப்படின்னும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் மருந்துகளுக்கு இது வந்து நம்ம வந்து
எரக்டேஷன்ஸ் லைக் பேட் எக்ஸ், அவங்களுடைய ஏப்பம் கெட்டு போன முட்டையின் போல. ஃபர்டிட் டேஸ்ட் இன் மவுத், வாயில் வந்து டேஸ்ட் வந்து ஒரு கெட்ட சுவையா இருக்கும். சியாட்டிகா பெயின், இடுப்பு தொடை வாதம் இருக்கும். சியாட்டிக் பெயின்ன்றது. அக்ரவேஷன் வென் ஸ்டாண்டிங் அண்ட் லெட்டிங் ஃபுட் ரெஸ்ட் ஆன் ஃப்ளோர், நின்றுக்கிட்டு பாதத்தை தரையில வச்ச உடனே அதிகமாகும் அந்த சியாட்டிக் பெயின். when straightening out limbs during rest from previous position, அதாவது இருந்து மாறுபடும் போது, அதாவது அமரேஷன் வென் வாக்கிங், நடக்க ஆரம்பிச்சாலும் குறைஞ்சிரும். மூமெண்ட் மோஷன் வந்து அமலரேஷன் பார்த்தோம், நடக்க ஆரம்பிச்சாலே வந்து அவங்களுக்கு அந்த சியாட்டிக் பெயின் குறையும். ஹீல்ஸ் பெயின் வென் சிட்டிங், ஹீல்ஸ் கூட வந்து பாதங்கள் வழியில வந்து வென் சிட்டிங் உட்கார்ந்துருந்தா அதிகமாகும். இதெல்லாம் வந்து இந்த மருந்துடைய உடற்குறிகள், முக்கியமான உடற்குறிகள். சரிங்க, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா பார்க்கலாம், இல்லை நேரமாச்சு நம்ம முடிச்சுக்கலாம். ஐயா முடிச்சுக்கலாமா? வகுப்பு முடிச்சுக்கலாங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும்.